ஹாய் நண்பா! வெல்கம் டு கெஸ்ஸிங் தமிழன். கேரளா லாட்டரிக்கான கெஸ்ஸிங்க தான் பார்க்குறோம். 28/6/26 சம்ருதி எஸ்எம் ட்ரா நம்பர் 61க்கான கெஸ்ஸிங். என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டா நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் வந்த ரிசல்ட் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துருவோம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. 27/6/26 காருண்யா 759 ட்ரா நம்பருக்கு வந்த ரிசல்ட் 372 230ங்கிற ரிசல்ட் வந்துருந்துச்சு. இதில் நம்ம கொடுத்ததில் ரொம்ப நாள் கழிச்சு ஃபுல் போர்டு பாஸ் ஆகிருக்கு நண்பா. பாக்ஸில் 203ன்னு கொடுத்துருந்தோம். ஃபுல் போர்டு பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டில் 2 கொடுத்துருந்தோம், 2 ஸ்ட்ராங்குன்னு சொல்லி கொடுத்துருந்தோம், அதுவும் பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டில் 2 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருந்தது நம்ம கணக்கில், பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஏபிஎஸ் சிபிசியை பொறுத்த வரைக்கும் 23 அப்படிங்கிறது ஏபியில் பாஸ் ஆகிருக்கும். 20ங்கிறது ஏசியில் பாஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஏபிஎஸ்சி பிசியில் ஏபியில் 23 கொடுத்துருந்தோம், அதுவும் பாஸ் ஆகிருக்கு. ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபுல் போர்டு பாஸ் ஆகிருக்கு நண்பா. வெற்றி பெற்றிருந்த அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நம்ம நம்பர்ஸ் வராத போதும் நம்மளுடைய வீடியோஸுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி நன்றி நன்றி. ஓகே, இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம். இன்றைக்கி நமக்கு ஏ போர்டில் கிடைச்ச நம்பர் 1 8, பி போர்டில் 2 6, சி போர்டில் 2 5 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்குது. இதுக்கான ஏபி, ஏசி, பிசிக்கான ஆல் போர்டு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 16 15 82 86 85 22 25 62 65 அப்படிங்கிற மாதிரி ஏபிஎஸ்சி பிசியில் ஆல் போர்டு நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் ஃபைனலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏபிசி நம்பரை பார்த்துருவோம். ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 122 865 162 825 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த நம்பரோ உங்கள் கணக்கில் வர நம்பரையோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாக்ஸுங்கிறது ட்ரை பண்ணலாம். பாக்ஸுங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நம்ம எல்லா வீடியோஸ்லையும் பாக்ஸ் ஏன் ட்ரை பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம நம்பர்ஸ் எடுக்கையில் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருந்தோம், அதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டில் கண்டிப்பாக மிஸ் ஆகும். ஸோ பாக்ஸ் ட்ரை பண்ணையில் நமக்கு ஃபுல் போர்டு பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம பாக்ஸை எப்பயுமே சொல்கிறோம், பாக்ஸ் ட்ரை பண்ணுறது பெட்டருங்கிறது. இதுக்கு அடுத்து சிங்கிள் நம்பர் பார்க்குறவங்க இந்த ஒரு நம்பரையும் சேர்த்தி பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற வெறும் கெஸ்ஸிங் மட்டும்தான். இதை கன்ஃபார்மாக வரும்ன்ட்டு எந்த ஒரு வீடியோலையும் நம்ம சொல்கிறது கிடையாது. அதை மைண்டில் வச்சுட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட்டை மட்டும்தான் எழுதியிருக்கோம். 18/6/26 27/6/26 வரைக்கும் வந்த ரிசல்ட்டு தான் பாருங்கள். 18/6/26க்கு 786ங்கிறது வந்ததுக்கப்புறம் 411 351 074 203 122 547 064 248 230 அதுபோல் ரிசல்ட் நமக்கு வந்திருக்கு லாஸ்ட் ரிசல்ட்டாக. இதில் சிங்கிள் நம்பர் பார்க்குறவங்க எந்த மாதிரி ஒரு நம்பரை பார்க்கலாம். 2 3 4 வருமா, சி போர்டில் 4 அப்படிங்கிறது எடுத்தோம்னா 8 3 5 எல்லாமே ஒரே நம்பர், அதாவது ஆப்போசிட் பவர் நம்பர். 8க்கு ஆப்போசிட் 3, 3க்கு பவர் 5 அந்த மாதிரி எடுத்தோம்னா ஏ போர்டில் 5ங்கிறது எடுக்குமா. 5 எடுத்தோம்னா 4 3 2 இந்த இடத்துல 2 டார்கெட் பண்ணோம்னா 524 அப்படிங்கிற ஒரு நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. 524க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 547ன்னு ஒரு ரிசல்ட். அப்போ பாருங்கள், இந்த 4 5 7க்கு ஆப்போசிட் 2 வச்சு ஒரு ரிசல்ட் வருமா, 524 எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சிங்கிள் நம்பர் பார்க்குறவங்க 524 அப்படிங்கிற இந்த நம்பரையும் சேர்த்து பாருங்கள். ஃபாலோ நம்பர் பார்க்குறவங்க 052 057 இந்த 2 நம்பர் மட்டும் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். இப்போ லாஸ்ட் ரிசல்ட்டே பாருங்கள், 230ங்கிற ரிசல்ட்டுக்கு நம்ம கொடுத்தது பாருங்கள் 052 057ங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். இந்த 52ல் 052ல் 0
2, 3 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இது இந்த கணக்கில் 5 வந்திருந்தோம்னா ஃபாலோ நம்பர்லேயும் நமக்கு பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருந்திருக்கும். அதனால தான் நம்ம நம்பரை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரெகுலராக கொடுக்குறோம். விருப்பம் உள்ளவங்க எடுத்துக்கங்க. இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி, ஏசி, பிசிக்கான பெஸ்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏபியை பொறுத்த வரைக்கும் 12, 16, 15 இந்த 2க்கு 7, அதாவது ஆப்போசிட் 7, அதனால 17 அப்படிங்கிற ஒரு நம்பர் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம். அடுத்ததா ஏசியை பொறுத்த வரைக்கும் 12, 15, 16, பிசியை பொறுத்த வரைக்கும் 62, 65 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் கிடச்சிருக்கு நமக்கு. ஃபைனலாக ஆல் போர்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கணக்கில் 2 திரும்பவும் வரும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. உங்கள் கணக்கில் வர நம்பரையும் கமெண்டில் சொல்லுங்கள். 2 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தெரியுது. அப்படி 2 மிஸ் ஆகுதுன்னா நெக்ஸ்ட்டு 1ங்கிறத ஒரு 50-50 சான்ஸில் எடுக்கலாமா? நம்ம கணக்கில் ஒரு 50-50 சான்ஸில் தான் எடுத்திருக்கோம். ஒன்று வரலாம், இல்லை மிஸ் ஆகலாம். உங்கள் கணக்கில் வர நம்பரையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதை பார்க்குற வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இன்னொரு இது என்னங்கன்னு பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து 230ங்கிற ரிசல்ட் எங்கேருந்து வந்திருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5 நாள் முன்னாடி 203ங்கிற ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். அதுலேருந்து ஆல்டர்னேட்டாக தான் இந்த 203ங்கிற ஒரு ரிசல்ட் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கும். நம்ம வந்து நம்பர்ஸ் வந்த நம்பரே வருதா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்க்கணும். நம்ம கணக்கில் வர நம்பரும் நம்ம ரிசல்ட்டோட ஒன்றா வர நம்பரையும் மேட்ச் பண்ணி எந்தெந்த நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி தான் நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரே மாதிரி நம்பர்ஸ் வரலாம். இந்த மாதிரி நம்பர் வந்து வந்த நம்பரவே திரும்ப திரும்ப அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது நம்ம கேரளா கலாட்ரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நம்ம நம்பர்ஸ் எடுக்கிறோம். அது வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் ஒன்றா வரையில் இந்த மாதிரி ரிசல்ட்டில் வரையில் ஃபுல் போர்டு பாஸ் ஆகும். ஸோ நம்ம கொடுக்குற வீடியோவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோஸை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா இடையில இந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம கொடுக்குறது நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு விட்டுருங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஏற்கனவே ஜாயின் பண்ண உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு ஆல். நன்றி, வணக்கம்.